குறையினால எங்க 9 மணிக்கு சாப்பிட்ட பிள்ளைக்கு இது வரைக்கும் அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்து ஸ்கூல்ல தான் வச்சிருக்காங்க. என்ன ஏதுன்னு பாக்கணும். பார்க்காம ஸ்கூல்ல தான் வச்சிருக்காங்க. எங்க பசங்க ஸ்கூல்ல இருந்து ஆஸ்பத்திரியோ இல்ல பிளட் டெஸ்ட் இங்க கொண்டு வந்து எங்க பிளட் டெஸ்ட் எடுக்க போறாங்க பசங்க. நாம இங்க இருந்து வீட்டுக்கு கூட்டு போய் அங்க ஏதாச்சும் சொன்னா எங்களால எதுவும் பண்ண முடியாது. இது யாரு இங்க இது பண்ணி நிக்கிறது? என் பசங்களுக்கு இங்க எல்லா பசங்களுக்கும் அவங்க சாப்பிட்ட எல்லா பசங்களுக்கும் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. இதான் என்னோட கோரிக்கையான வைக்கிற வேற எதுவும் இல்லை. எல்லாரும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க டிடி, நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. ஸ்கூல்ல எது பெரிய டாப் லெவல் ஸ்கூலோ அதில் தான் நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு தான் அதோட அந்த ஃபுட் எப்படி இருக்கும்னு தெரியும். நீங்கள் சும்மா ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொன்னால், கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா செய்கிறவங்க ரேரான ஸ்கூலில் தான். என்னுடைய கடைக்கு பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அங்கேயுமே நல்லா செய்வாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நல்லா இருக்காது, புழு இருக்கும், பூச்சி இருக்கும், அந்த மாதிரி தான் நிறைய ஸ்கூலில் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்து கொஞ்சம் நல்லா சாப்பாடு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நிறைய குழந்தைங்க அதை சாப்பிட்றாங்க. நிறைய இந்த மாதிரி நியூஸ் வந்து நான் 2-3 வீடியோ நிறைய போட்டுட்டேன். இருந்தாலும் இது ஏன் திரும்ப திரும்ப போடுறேன் அப்படின்னா, சரி அப்பயாச்சும் கொஞ்சமாச்சும் மாறட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச தான் அதை ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க. நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இதுவும் ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இதை பற்றி எல்லாரும் பேசுங்க. அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு சாப்பாடை வந்து ஒரு கொஞ்சம் நல்லா போடுற அளவுக்கு கொண்டு வரணும். ஏன்னா நிறைய ஏழை பசங்க சாப்பிட்றது, நிறைய குழந்தைங்க சாப்பிட்றாங்க முக்கியமாக. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டிடி வந்து இப்படி சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஒரே ஒரு வாய் அதுவும் கொஞ்சோண்டு தாங்க சாப்பிட்டாங்க, அதுக்கே இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்க. இந்த நியூஸ்லாம் அவங்க பார்க்குறாங்களா இல்லையா? கவர்மெண்ட் ஸ்கூல் சாப்பாடு சாப்பிட்டு நிறைய குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறது, நிறைய பூச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்க. அதெல்லாம் வந்து டிடி பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. ஒரே ஒரு வாய் சாப்பிட்டுட்டு இவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க. முடிஞ்சால் ஒரு ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் சாப்பாடு சாப்பிடுங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஃபங்க்ஷனுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே செஞ்சு எடுத்துன்னு வந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டலில் வாங்கி வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.